இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களுக்கு மீண்டும் என் அன்பு கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்களாக தேவன் நமக்கு கேடகமாக இருக்கிறார் என்கிறதை நாம் தியானித்து வருகிறோம். பராக்கிரமசாலியான கேடகமாக இருக்கிறாரு, ரட்சிப்பெனும் கேடகமாக இருக்கிறாரு, சகாயம் செய்யும் கேடகமாக இருக்கிறார். இன்றைக்கு நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு விசுவாசம் என்னும் கேடகம். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபேசியர் 6 அதிகாரம் 16 பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ பொல்லாங்கன் எய்யும், பொல்லாங்கன்னு யாரு? சாத்தான். இந்த சாத்தான் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக. அப்போ சாத்தான் நம்மளை நோக்கி பலவிதமான காரியங்களை செய்து கொண்டே தான் இருப்போம். நம்ம அப்படி நம்ம அமைதியாக இருந்துட்டோம்னா அப்படியே நம்மளை கரிச்சிக்கிற சிங்கம் விழுங்குற மாதிரி விழுங்கிட்டு நம்ம பாட்டு போயிடும். அப்போது நம்ம என்றைக்கும் ஒரு போராட்டு களத்தில், அப்போ போராடும் களமாகி யுத்த களத்தில் நிற்கிறோம். அன்பாருங்கன்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க ஏசு. அதே ஏசு நினச்சிடாங்க, நீ போர் செய், யுத்தம் செய் அப்படின்னு சொல்லி. யுத்தம் எங்கே அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கவங்க கூட இல்லை, உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கூட இல்லை, சாத்தானோடு யுத்தம் செய். சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். நம்ம சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு பதிலாக ஒழிச்சிக்கிட்டு இருந்தோம்னா அவன் என்ன செய்யணும்? நம்மளை பிடிச்சி வலையில் பிடிச்சி இழுத்துட்டு என்ன செய்வான்? கொண்டு போயிடும். அப்போ எதிர்த்து நிற்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நிறைய விதமான நமக்கு ஒரு சேஃப்டியான கேடகங்கள் நமக்கு என்ன செய்யணும்? தேவைப்படுகிறது. அதெல்லாம் நம்ம அணிந்து கொண்டாதான் அந்த சாத்தானுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? எதிர்த்து நிற்க முடியும். அப்போ அவன் எய்கிற ஒவ்வொரு அக்கினி ஆஸ்திரங்களையும் அவன் கிட்டே திருப்பி விடணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து என்ன செய்யணும்? பவர்ஃபுல்லாக இருக்கணும், பேட்டரி சார்ஜ் பண்ணி வச்சுருக்கணும். நம்ம இப்போ எல்லாருமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாதவங்க யாருமே கிடையாது. நம்ம ஒரு நாள் நைட்டு நம்ம ஒழுங்காக சார்ஜ் பண்ணலன்னா காலையில் அதை என்ன செய்ய முடியாது? பயன்படுத்த முடியாது. அப்போ காலையில் நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா நைட்டு நம்ம என்ன செய்யணும்? நம்ம பேட்ரி, நம்ம லைஃபுங்கிற பேட்ரி சார்ஜ் ஆகிருக்கணும். எப்படின்னா சாத்தானை எதிர்த்து நிற்க நம்ம ஃபுல்லாக சார்ஜ் பண்ணியிருந்தோன்னா அவை எந்த அக்னியாஸ்திரங்களை நமக்கு விரோதமாக வீசினாலும் ஒன்று நம்மளை சேதப்படுத்த முடியாது. விசுவாசம் என்னும் கேடகத்தை நான் அணிஞ்சிருக்கேன், நீ எங்கேருந்து என் அம்புகளை எய்துக்கொள், எனக்கு எந்த பயமும் இல்லை, கலக்கமோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கலாம்? போய்கொண்டே இருக்கிறோம். ஏன்னா பாருங்க எபேசியர் 6 அதிகாரம் 12 ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. ஆனால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம போராடும் போது அவைகள் என்ன செய்யும்? அரண்களை நிர்மூலமாக்கி நமக்கு என்ன செய்யும்? தெய்வ பலமுள்ளவைகளாக இருக்கிற 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 4 இருக்கிற. அப்போ அரண்களை நிர்மூலமாக்கன்னா நமக்கு அதற்கேற்ற ஒரு பவர் நமக்கு என்ன செய்யணும்? வேணும். நிறைய படங்கள்ல நமக்கு காமிக்கிறாங்க, கார்ட்டூன்ஸ்லாம் அப்படி நிறைய பவர் இருக்கும். அந்த பவர் இல்லைன்னா அது கீழே விழுந்துடும். அப்போ நமக்குள்ள பவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம தேடி அதிகாலையில் நம்ம அவரை தேடும்போது நம்ம என்ன செய்து கொள்ளலாம்? கண்டு கொள்ளலாம், அவரை அணிந்து கொள்ளலாம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு இருக்கும். அப்போ தெய்வமே தேவையில்லையே, தொழிலே நம்ம தெய்வமாக கொண்டிருக்கலாம். அது ஒரு தவறான ஒரு கருத்து. ஆனால் நமக்குள்ள கருத்து எப்படி இருக்கணும்? அந்த செய்யும் தொழில் வந்து செய்வதற்கு பலன் கொடுத்தவர் தான் தெய்வம். அந்த செய்ய தொழிலருக்கு நம்ம கற்றுக் கொடுத்தவர் தான் நமக்கு தெய்வம். அவரை நாம் தெய்வமாக கொண்டு அவருக்கு நம்ம புகழையும் கனத்தையும் மகிமையும் கொடுக்கும்போது உங்கள் தொழில் சிறந்து விளங்கும், உங்கள் வாழ்க்கையில் உயர்வுகள் என்ன செய்யும்? கடந்து வரும். நிறைய நேரம் பாருங்க, உபாகமத்தில் 8 அதிகாரம் 17 அழகா தேவன் குறிப்பிட்டிருக்காரு பாருங்க, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு என்ன செய்கிறவர்? கொடுக்கிறார். அவங்களுக்கு அதுக்கு விட கிடைச்சிட்டா அப்போ அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற தொழிலை தாரதே தேவன்.
அப்போ அந்த ஐஸ்வர்யத்தை நமக்கு கிடைச்சிட்டு அப்படின்னா அந்த தொழிலை நம்ம வணங்காம நம்ம யாரை பார்க்கணும்? அந்த தொழிலை தந்த ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவை நம்ம மேன்மைப்படுத்தும் போது, அந்த தொழிலை செய்ய உங்களுக்கு ஞானத்தை தந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும்போது, அந்த தொழிலை செய்ய பலனை தந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் போது நம்ம வாழ்க்கையில உயர்வு. அதில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். வாழ்க்கையில் உயர்வுகள் கிடைக்கும் போது மக்கள் பலவிதமான தடுமாற்றங்களால் பின்தங்கி என்ன செய்றாங்க? வீழ்ந்து போறாங்க. அப்ப இந்த வீழ்ச்சிகள்லாம் எதனால அப்படின்னா, அந்த வசனங்களை நம்ம ஒழுங்காக தியானிக்காம உலக கருத்துக்களை அதுக்குள்ள கொண்டு வந்துடுறது. வசனத்தை விட்டுட்டு வேற விதமான காரியங்களை நம்ம சார்ந்து இருக்கும்போது, அப்போ அந்த வசனம் உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, எச்சரிக்கையா இரு. இதெல்லாம் உன் கையின் பலன், நான் பிரயாசப்பட்டேன், நான் சம்பாதிச்சு நீ சொல்லாத. நீ எச்சரிக்கையா இரு. நீ விசுவாச கேடகத்தை நீ எப்படி அணிந்து கொள்ளுவ? நான் சொல்லியிருக்கேங்கிறத நீ விசுவாசிக்கணும்ல. நீ விசுவாசிச்சா தானே நான் உன்னை மேன்மைப்படுத்த முடியும். நீ அதுல தரித்திருக்கணும்ல. அப்பதானே அக்கினி ஆசிரங்களை நோக்கி வரும்போது இந்த விசுவாசம் என்னும் கேடகம் உனக்கு வெற்றியை தரும். அதெல்லாம் நம்ம விட்டுட்டு என்ன செஞ்சிடும்? கொஞ்சம் பணத்தை பார்த்தோன்னா, கொஞ்சம் உயர்வை பார்த்தோன்னா, கொஞ்சம் சாமர்த்தியத்தை பார்த்தோன்னா, கொஞ்சம் கூட்டமான மக்கள் உங்களை சேவிச்சோன்னா நம்ம என்ன செஞ்சதுன்னா, என் கையின் பலன், இது என்னால கிடைச்சது, இது தெரியுமா, எனக்கு எங்க மாப்பிள்ளை ரொம்ப சாமர்த்தியசாலி, அப்படிலாம் பேசுறீங்கல்ல, இதான் உங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம். அந்த தவறுகளை நாம செய்யவே கூடாது. உங்களுக்கு அந்த சாமர்த்தியத்தை தந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க மகிமையை செலுத்தும் போது என்ன ஒருபடி நம்ம என்ன செஞ்சிடலாம்? மேலே போயிடலாம். அந்த கேடகத்தை நம்ம அணிந்து கொள்வதற்கு தகுதியற்றவர்களாக ஒரு செகண்ட்ல நம்ம பேச்சினால நம்ம என்ன செய்கிறோம்? விழுந்து போயிடும். அப்போ இந்த உபாகமத்துல தேவன் நமக்கு என்ன அழகாக சொல்லியிருக்காங்க, நீ எச்சரிக்கையாயிரு மகனே மகளே, நீ எச்சரிக்கையாயிரு. உன் கையின் பிரயாசத்தை என்னால வந்தது அப்படி நீ நினைக்கும் போது உனக்கு என்ன செய்கிறது? வாழ்க்கையில உயர்வு வருகிறது. நீ வீழ்ந்து கிடக்கிறியா? ஐயோ நான் வீழ்ந்து கிடக்கிறேன்னு ஏதோ நீ யோசிச்சுப்பார். எதனால நாங்க வீழ்ந்து போயிட்டோம்? எதனால நாங்க கீழே கிடக்கிறோம்? நாங்க என்ன பேசணும்? கடவுளுக்கு விரோதமான தேவையற்ற காரியங்களை பேசிட்டோமா? நம்ம யோசிச்சு பார்க்கும்போது அந்த காரியங்களை சீர்படுத்திக் கொள்ள தேவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறார். தரும்போது சொல்றாரு பாருங்க, கடைசியில பாருங்க, இதெல்லாம் சம்பாதிக்கிறான பலனை உனக்கு கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து என்பதை உணர்ந்துக்கும். தவறுகள் வாழ்க்கையில் வருவது சகஜம்தான். கடவுள் மன்னிக்கிறாரு, ஏற்றுக்கொள்றாரு, உங்களை வழி நடத்துறாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த விசுவாசம் என்னும் கேடகம், வார்த்தையினால் வரக்கூடிய விசுவாசத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? தரித்து கொள்ள வேண்டும். அநேக வேத வசனங்களை தேவன் உங்களுக்கு முன்மாதிரியாக வைத்து சென்றிருக்கிறார். அக்கினி ஆசிரங்கள் என்னை நோக்கி வருது, நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன், சார்ஜ் எல்லாம் பண்ணியிருக்கேன், ஆனா ஒரு வார்த்தையில அதெல்லாம் நம்மளை விட்டு விலகி போகிறது. பேட்டரி ஆஃப் ஆயிருது, சுவிட்ச் ஆஃப் ஆயிருதும். ஈஸியாக என்ன செஞ்சுதான் பிசாசு தூக்கிட்டு போயிருதான். அதுக்கு பிறகு கால் பண்ண என்ன செய்ய மாட்டேங்கி, போக மாட்டேங்கி. கடவுளே இயேசுவே நம்ம கூப்பிட்டா என்ன செய்ய மாட்டேங்கி, கேட்க மாட்டேங்குதுங்க. ஏன்னா நம்ம கிட்ட தான் தப்பு இருக்கு. அப்போ இந்த விசுவாசம் என கேடகத்தை தரித்து கொள்கிற நாம் தேவனுடைய வசனத்தில் ஊன்றப்பட்டவர்களா அதை தரித்து நிற்கும் போது மட்டுமே என்ன செய்ய முடியும்? உலகத்தில் பிசாசை எதிர்த்து நின்று ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, எங்களுக்கு நிறைய காரியங்களை நீங்க கற்று தந்துருக்கீங்க தகப்பனே. எங்கெங்கெல்லாம் நாங்க சோர்ந்து போய் கைவிடப்பட்டு எதனால விழுந்து கிடக்கும்னு தெரியாம இருந்தோம் தகப்பனே, இன்னைக்கு எங்களுக்கு சொல்லி தந்திருக்கீங்க, உமக்கு நன்றி. எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் பிரிதியாய் இந்த நாள்ல இருந்து இருப்பதாக தகப்பனே. அப்பா, நாங்களுடைய வாயின் வார்த்தைகள் சுருக்கமா இருக்கட்டும் சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அதே போல நாங்கள் சுருக்கமா இருந்து தகப்பனே உங்களுடைய வேதத்தின் வசனங்களை தியானித்து தகப்பனே, எங்கள் கையின் பலன் எங்களுக்கு ஒன்றுமல்ல, என் தேவன் எங்களுக்கு தந்த பலத்தினால் நாங்கள் வளர்த்து அனைத்தையும் சம்பாதித்தோம். அது என் தேவனுக்கு மட்டும் நாங்கள் மகிமை செலுத்தும் போது இந்த கேடகங்கள் எங்களை பாதுகாக்கிறது ராஜா. அந்த பேர்பட்ட கேடகங்களை நீங்க எங்களுக்கு தந்திருக்கீங்க, நாங்க அணிஞ்சிருக்கோம். ஆனா நாங்க ஒரு செகண்ட்ல இழந்து போய் நாங்க பேட்டரி ஆஃப் ஆகி தூர போட்டு பிசாசானவன் தகப்பனை தூக்கிட்டு போயிருந்தான். எங்களுக்கு உமக்கு உள்ள கான்டாக்ட் என்ன செய்யறது ஏசப்பா, கட்டாகி போயிருது. எங்களுக்கு அப்படி இல்லை தகப்பனே. இன்றைய நாள்ல தகப்பன் நாங்க எந்த இடத்துல இருந்து விழுந்திருக்கோமோ அந்த இடத்துல எங்களை தூக்கி நிறுத்தி விசுவாசம் கேடகத்தை நாங்க அணிந்து பிசாசை எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலம் தரும்படிக்காக ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து எங்களோடு இருக்கீங்க தகப்பனே.
அப்பா இன்றைக்கு தகப்பனே யாக்கோபுடைய வாழ்க்கையில் தகப்பனே அப்பா அந்த எப்ராயிம் மனாசே ஆசிரியர் கைகை தகப்பனே அவன் தகப்பனை கிராஸா கொண்டு போனான். இன்றைக்கு அந்த கிராஸை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா நீங்க எங்களுக்கு சிலுவையில் ரத்த சிந்தன பிறகு எங்களுக்கு கிடைச்ச ரட்சிப்பு மீட்பு தகப்பன் இந்த பிள்ளைகளுக்கு இப்பொழுது விடுதலை கொடுத்து சத்துருவை எதிர்த்து நிற்கக்கூடிய பலத்தால் ஊற்றுகிறவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். விடுதலை கொடுக்கிற தேவன் பிள்ளைகளுக்கு விசுவாச கேடகமாக இருந்து அணிவிக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.